ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து நீர்வளம். மனித குலத்திற்கும் புவியில் வாழும் லட்சக்கணக்கான உயிரினங்களுக்கும் நீர் இயற்கையின் ஒரு விளிம்பற்ற பரிசாகும், விலைமதிப்பற்ற. கண்டிப்பாக அதான உண்மை. நீர் இல்லைனா என்ன பண்ண முடியும்? எதுவுமே நம்ம ஒரு விவசாயம் பண்ண முடியாது, நம்ம சாப்பிட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. மனித குலத்திற்கே அதுதான் ஒரு உயிர் நாடி, உயிர் ஜீவனே அதுதான். தமிழ்நாட்டின் நீர்வளங்கள் இந்திய பரப்பளவில் 4%, மக்கள் தொகையில் 6%. அப்போ பாருங்கள், இந்திய பரப்பில் வந்து 4%, மக்கள் தொகையில் 6% கொண்டுள்ள தமிழ்நாடு இந்திய நீர்வளத்தில் 2.5% மட்டுமே பெற்றுள்ளது. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள், தமிழ்நாட்டின் மேற்பரப்பு நீரில் 95% அதிகமாகவும் மற்றும் நிலத்தடி நீரில் 80% அதிகமாகவும் ஏற்கனவே பயன்பாட்டிலிருந்து வருகின்றது. என்ன சொல்கிறாங்க? மேற்பரப்பு நீர் இருக்குது பார்த்திங்களா, மேலே உற்பத்தி இருக்கக்கூடிய நீர், அதில் வந்து 95%, நிலத்தடி நீரில் வந்து 80% அதிகமாகவும் ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டங்கள் என்னென்னலாம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆற்றுக்காக ஏற்படுத்திய திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க. பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டங்கள் அடிப்படையில் வேளாண் நீர்ப்பாசன மேம்பாட்டிற்காகவும் மற்றும் நீர் மின்சக்தி உற்பத்திக்காகவும் பயன்படுகின்றன. அப்போ நம்ம இந்த இதிலேருந்து என்ன பண்ணுறாங்க? நீர் எடுக்கிறாங்க, வேளாண்காக தண்ணி இது பண்ணுறாங்க, பாய்ச்சிறாங்க. அப்போது இப்போ பல திட்டங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் இருக்குது. சரிங்களா? அணைகள் என்னென்ன அணைகள்லாம் இருக்குது தமிழ்நாட்டில், ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மேட்டூர் அணை காவிரி ஆறு சமவெளியில் நுழையும் இடத்திற்கு முன்னுள்ள மலையிடுக்கு பகுதியில் மேட்டூர் அணை கட்டப்பட்டுள்ளது. எப்படி? காவிரி ஆறு எங்கே உற்பத்தி ஆகுது? கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைக்காவேரி என்று சொல்லக்கூடிய குடகு மலையில் தான் என்னது உற்பத்தி ஆகுது. சரியா? அப்போது அங்கேருந்து வரக்கூடியது தமிழ்நாட்டின் வழியாக, எதன் வழியாக? தமிழ்நாட்டில் ஒகேனக்கல் தெரியுங்களையா, அந்த நீர்வீழ்ச்சி. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது அந்த ஒகேனக்கல் வழியாக தான் உள்ள நுழையுது. தருமபுரியில் நுழைந்து எங்கே வருதுன்னா, ஃபஸ்ட்டு டேம் என்னது? மேட்டூர் அணை, ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கக்கூடிய மேட்டூர் அணை. ஓகேவா? இதுதான். அப்போ அதை தான் இதில் சொல்கிறாங்க. காவிரி ஆறு சமவெளியில் நுழையும் இடத்திற்கு முன்னுள் மலையிடுக்கு பகுதியில் மேட்டூர் அணை கட்டப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. இது இந்தியாவின் மிக பழமையான அணைகளும் ஒன்றாகும். மிக பழமையான அணைகளில் இந்த மேட்டூர் அணையும் ஒன்று. இது சேலம், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களுக்குள்ள விவசாய நிலத்திற்கு உண்டான நீர்ப்பாசன வசதியை ஃபுல்லாகவே என்ன பண்ணுது? இந்த அணைகள், இந்த ஆறுலேருந்து இருக்கக்கூடிய அணைகள் தான் அணைகள் வழியாக எல்லாருக்கும் உதவிகரமாக இருக்குது. அடுத்து பாருங்கள், மேட்டூர் அணை. இந்த படத்தில் உள்ளதான் மேட்டூர் அணை. சரியா? பவானிசாகர் அணை. என்ன பவானிசாகர் அணைனா, ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ள பவானிசாகர் அணை கோயம்புத்தூர் நகரிலிருந்து ஏறத்தாழ 80 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பக்கம். சரியா? அப்போ ஒரு 80 கிலோமீட்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் போயிடலாம். ஸோ அவ்வளோ தூரத்தில் இருக்கக்கூடியதில் தான் இந்த பவானிசாகர் அணை வந்து அமைந்திருக்கு. இது பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. ஓகேவா? பவானி ஆற்றின் குறுக்க தான் என்னது? பவானிசாகர் அணை கட்டப்பட்டிருக்கு. இந்த அணை நாட்டின் மண் கல் கலவையால் கட்டப்பட்ட மிகப்பெரிய அணைகள் உண்டு. வெறும் மண் கல் இந்த கலவைகளை மட்டும் வைத்து கட்டப்பட்ட மிகப்பெரிய அணைகளில் ஒன்று தான் இந்த பவானிசாகர் அணை. எங்கே இருக்குது? ஈரோடு மாவட்டத்தில் அமைந்திருக்கு. கோயம்புத்தூர்லேருந்து 80 கிலோமீட்டர். அடுத்து பாருங்கள், அமராவதி அணை. அமராவதி அணை திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டையில் அமைந்துள்ளது. ஓகேவா? ஸோ பவானினா ஈரோடு. இப்போ நம்ம இதை எப்படி ஞாபகம் வைக்கலாம்? எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா, இது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? மேட்டூர் அணை எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பவானிசாகர், அமராவதி வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேணால் தெரியுமே தவிர நம்ம வந்து எப்படியும் இதை வந்து படித்து தான் ஆகணும். அப்படி தானே? ஓகேவா? மாஸ்டர் படத்தில் இருக்கக்கூடிய வில்லன் பேர் என்ன? பவானி, விஜய் சேதுபதி பேர். அப்போது பவானி வந்து ரோட்டில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஆச்சுங்க. அப்போ பவானி ரோடு. அப்போ பவானிசாகர் அணை எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அடுத்து அமராவதி அணை திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சரியா? திரும்ப முடியாமல் அமர்ந்திருக்கிறான். அப்போ அமராவதி திரும்பி இருக்கிற இப்படின்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அமராவதி திரும்பி இருக்காங்க, இல்லைனா திரும்ப முடியாமல் அமர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அப்போ திருப்பூர் அமராவதி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. உடுமலைப்பேட்டையிலிருந்து ஏறத்தாழ 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இவ்வணை காவிரியின் துணையாறான, நல்லா ஞாபகம் வைங்க, காவிரியோடைய துணையாறான அமராவதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது.
ஓகேவா. அடுத்து பாருங்கள், இவ்வணை நீர்ப்பாசனம் மற்றும் வெள்ள கட்டுப்பாட்டை முதன்மை நோக்கமாக கொண்டுள்ளது. என்ன சொல்கிறாங்க, நீர்ப்பாசனமும் வெள்ள கட்டுப்பாட்டை கட்டுப்படுத்துறதுக்கும் உண்டான முதன்மை நோக்கமே இந்த அணை தான். அதுக்காக தான் இது கட்டியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அண்மையில் ஒரு சிறிய நீர் மின் நிலையமும் இங்கு நிறுவப்பட்டுள்ளது. ஒரு சின்ன அதாவது எப்படி டேம்லேருந்து இந்த தண்ணி விழுது தெரியுமா, அப்படி விழும்போது ஓடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அங்கே வந்து டர்பைன் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அது சுழரும் போது தண்ணி அதில் பட்டு அந்த டர்பைன் சுழரும் போது அதிலிருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கரண்ட் எடுப்பாங்க. அதுதான் என்னது, நீர்மின் நிலையம். சரியா, நீர்லேருந்து கரண்ட் எடுக்குது. இப்படி தான் நம்ம நினச்சிடக்கூடாது நீர்லேருந்து டேரெக்டாக எடுப்பாங்கன்னு. அதனுடைய போக்கில் தான் இந்த மாதிரி எடுப்பாங்க. அடுத்து பாருங்கள், கிருஷ்ணகிரி அணை. கிருஷ்ணகிரி அணை கிருஷ்ணகிரியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் தருமபுரிக்கு செல்லும் வழியில் அமைந்துள்ளது. எங்கே இருக்காங்க கிருஷ்ணகிரி அணை வந்து கிருஷ்ணகிரியிலிருந்து 7 கிலோமீட்டரில் தருமபுரி போகிற வழியில் இருக்குது. அடுத்து சாத்தனூர் அணை. சாத்தனூர் அணை செங்கம் தாலுக்காவில் தென்பண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. என்னது, சாத்தனூர் எங்கே இருக்குது, செங்கம் இருக்குது பார்த்தீங்களா, செங்கம் தாலுக்கா தென்பண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கதான் சாத்தனூர். இது சென்னகேசவ மலையின் நடுவே அமைந்துள்ளது. பட்டு மற்றும் திருவண்ணாமலை ஒன்றியங்கள் இதன் மூலம் நீர்ப்பாசன வசதியை பெறுகின்றன. ஓகேவா. அடுத்து பாருங்கள், இங்கு பெரிய முதலை பண்ணையும் வண்ணமீன் பண்ணையும் அமைந்துள்ளன. இதில் சாத்தனூரில் சுற்றுலா பயணிகளுக்காக அணையின் உள்ளே பூங்காக்கள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இங்குள்ள பூங்காக்கள் திரைப்பட படப்பிடிப்புக்கும் பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ அதன் மூலம் நிறைய வருமானம் வருது. அடுத்து பாருங்கள், முல்லை பெரியாறு அணை. முல்லை பெரியாறு அணை 1895ஆம் ஆண்டு ஆங்கில நிர்வாகத்தில் கட்டப்பட்டது. அப்போது பாருங்கள், பல ஒரு நூற்றாண்டாக அது வந்து நிலைத்து நிற்குது. முல்லை பெரியாறு அணை ஒரு முக்கியமான அணை. ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்டது. கேரளா தேக்கடி மலையில் உருவாகும் பெரியாறு அணையின் குறுக்கே ஆற்றின் குறுக்கே பெரியாறு ஆற்று இருக்குது பார்த்திங்களா, அதன் குறுக்கே கட்டப்பட்டது தான் இந்த முல்லை பெரியாறு அணை. அதனால தான் அதில் பேர்லேயே பெரியாறு அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அப்போ அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் முல்லை பெரியாறு. தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வறட்சிக்குள்ளாகும் சில வேளாண் நிலப்பகுதிகளுக்கு நீர்ப்பாசனம் அளிப்பதற்காக இது கட்டப்பட்டது. வைகை அணை மேக்சிமம் மதுரை மக்கள் எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் போயிருப்பாங்க. ஆண்டிப்பட்டிக்கு அருகே இருக்கக்கூடிய வைகை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது தான் இந்த வைகை அணை. கிட்டத்தட்ட 111 அடி உயரம் கொண்ட இவ்வணையில் 71 அடி உயரம் மட்டுமே நீரை சேமிக்க முடியும். என்னதான் 111 அடி இருந்தாலும் 71 அடி மட்டும்தான் நீரை வந்து சேமிக்க முடியுங்கிறாங்க. இவனை மதுரையிலிருந்து 70 கிலோமீட்டர் தூரத்திலும் ஆண்டிப்பட்டியிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா இந்த அணைக்கு போகலாம். இவனை 1959ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் திறக்கப்பட்டது. அடுப்புறம் மணிமுத்தாறு. திருநெல்வேலி நகரிலிருந்து ஏறத்தாழ 47 கிலோமீட்டர் தொலைவில் மணிமுத்தாறு அணை கட்டப்பட்டுள்ளது. சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. ஓகேவா. பாபநாசம் இதுவும் அங்கே தான். திருநெல்வேலியிலேருந்து 49 கிலோமீட்டர், அது 47 எக்ஸ்ட்ரா 3 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா என்ன வந்துடும், பாபநாசம் அணை வந்துடும். ரெண்டுமே பக்கம்தான். பாபநாசம் அணை கரையார் அணை என்றும் அழைக்கப்படுகிறது. அப்போ பாபநாசம் அணை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கரையார் அணை என்று அழைக்கப்படக்கூடிய அணை எதுன்னு கேட்டாங்கன்னா பாபநாசம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, முக்கியமான பாயிண்ட். அடுத்து பாருங்கள், திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள நிலங்கள் இதன் மூலம் பாசன வசதியை பெறுகிறது. எந்தெந்த மாவட்டங்கள் இதில் இப்போ இது பண்ணுதுன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி. சரியா. அதுக்கப்புறம் பாருங்கள், பரம்பிக்குளம், ஆழியாறு. இது நம்ம வால்பாறை போகிற சைடு நம்ம பார்க்கலாம். இது தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலம் கட்டுப்பாட்டு முயற்சி கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்டது. 2 பேரும் சேர்ந்து கட்டுப்பட்டது. அடுத்து பாருங்கள், பரம்பிக்குளம் மற்றும் ஆழியார் பகுதியில் உள்ள 7 ஆறுகளின் நீரினை பெற்று அங்குள்ள 7 நீர்த்தேக்கங்களையும் ஒன்றென்று இணைக்கும் எதிர்கால நோக்கத்தின் விளைவாக இது உருவான திட்டம் தான் பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம். சரியா. பரப்பலாறு திட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே அமைந்துள்ளது. இதன் நீர் கொள்ளளவு திறன் 167 மில்லியன் கன அடிகளாகும். பழனி தாலுக்காவில் அமைந்துள்ள இவ்வணை மதுரையிலிருந்து 75 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. ஓகேவா. அடுத்து பாருங்கள், நீர் மேலாண்மை. நீர் மேலாண்மை, நீர்வள மேலாண்மை என்பது திட்டமிடல், செயல்படுத்துதல், நீர்வளத்தை பெருக்குதல். அதாவது என்னன்னு சொல்கிறாங்க, நீர் மேலாண்மை என்ன, அது திட்டமிடணும், செயல்படுத்தணும், நீர்வளத்தை பெருக்கணும், விநியோகிக்கணும், நீர் வளங்களின் உகந்த பயன்பாட்டை நிர்வகிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வது தான் நீர் மேலாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. நீரை பற்றின எல்லாமே உங்களுக்கு இருக்கணும்.
அதை கட்டுப்படுத்துறதுலேருந்து. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அதிகரிப்பு, பொருளாதார வளர்ச்சி மற்றும் தனிநபரின் நுகர்வு காரணமாக நீரின் தேவை மிகவும் அதிகரித்துள்ளது. மக்கள் தொகையும் அதிகரிக்குது, அது தகுந்த மாதிரி நீரினுடைய தேவைகளும் அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது நாளுக்கு நாள். பொருளாதார வளர்ச்சி மற்றும் தனிநபரின் நுகர்வு காரணமாக நீரின் தேவை மிகவும் அதிகரித்துள்ளது. மக்களின் நீர் பயன்பாடு, தொழில் துறைக்கான தேவைகள் மற்றும் இதர தேவைகளுக்கான பயன்பாடு குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்து வருகின்றன. மாநிலமானது நீர் தேவைக்கு பருவமழையை பெரிதும் சார்ந்துள்ளது. பருவமழை பெய்ப்பதால் கடுமையான நீர் பற்றாக்குறை ஏற்பட்டு வறட்சிக்கு வழிவகுக்கின்றது. எனவே நீர் சேமிப்பது நமக்கு வருங்கால சந்ததியினருக்கும் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீர் சேமிக்கணும். நீர் சேமிக்கலாம் அப்படின்னா வருங்கால சந்ததியினருக்கு தண்ணீர் கிடைக்காது அப்படிங்கிறத தான் அதில் சொல்கிறாங்க. சரியா? ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது ஓகே, அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் கனிம வளங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.